So he signed the letter around 6:30 and sent it here. While when I saw on the TV that he has supported, our party has supported Vijay, I got shocked. So I got appointment with the governor and I have submitted the letter to the honorable governor and I told him to investigate and I feel it is forgery or it is horse trading. Are you suspecting horse trading that your MLA has gone rogue and supported you? No. It's horse trading mostly. Or the letter should be forgery. So it should be investigated. See, this kind of mockery of the thing we should not allow, no? But has the governor said he's received a letter indicating that your MLA is supporting TVK? Only that the letter he didn't mention anything, but he said I will investigate it. Okay. Okay. Done. Thank you, sir. தமிழ்ல அதாவது இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட்டாக அவர் கவர்மெண்ட் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க எம்எல்ஏ அவர் திரு எஸ் காமராஜுக்கு நான் லெட்டர் டைப் பண்ணி அனுப்பி அவர்கிட்ட என் கையெழுத்தையும் போட்டு அவர் கையெழுத்தையும் போட்டு அரௌண்ட் 6:30 6:45 இதை கையெழுத்து போட்டு செக்ரட்டரிட்ட கொடுத்து அனுப்புறாரு பாண்டிச்சேரியில இருந்து. இது வந்து இங்க ரீச் ஆகிறதுக்குள்ளார இந்த டிவி சேனல்ஸ் ஐ சா தட் ஃபோர்ஜரி திஸ் திங் இஸ் கம்மிங் அவுட். நான் இமிடியேட்டா கவர்னர் அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து இந்த ஒரிஜினல் லெட்டரை வந்து கொடுத்துருக்கேன். காப்பியை கொடுத்துட்டு இன்னொரு காப்பி எடுத்து வரேன். எனக்கு ஒன்று இது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்காக இருக்கணும், குதிரை பேரமாக இருக்கணும், இல்லை எங்கள் எம்எல்ஏக்கு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டுறாரு, எல்லாம் எடுக்காத மாதிரி அது ஃபோனை பிடிங்கி வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் ஃபோனை ரீச்சபிளாக இல்லை, நாட் ரீச்சபிளாக இல்லை அது ஃபோர்ஜரியாக இருக்கணும். ரெண்டு தான் அதான் கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை வந்து சீரியஸ் அலிகேஷன், நீங்கள் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்.